நேற்று நைட்டு நான் ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேன். இது வந்து கொல்லங்கோடு தூக்க திருவிழான்னு சொல்லுவாங்க. கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது இந்த கோயில். ஒரு பகவதி அம்மன் கோயில். அதாவது இந்த மண்டக்காடு கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில் திருவிழா முடிஞ்ச உடனே இது ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எல்லா மாதமும் இந்த மார்ச் ஏப்ரல் இந்த இதுக்குள்ளே முடிஞ்சிடும். இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கனால கேரளா தமிழ்நாடு எல்லா இதில் வந்து மக்கள் வருவாங்க. கேரளாவிலேருந்தும் நிறைய பேர் வருவாங்க, தமிழ்நாட்டில் இருந்தும் மக்கள் நிறைய பேர் போவாங்க. இதோட ஸ்பெஷல் வந்து தூக்க நேர்ச்சை தான். அதாவது வேண்டுதல் வச்சுட்டு இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இல்லை குழந்தை அந்த ஒரு எத்தனையோ வயசுக்குள்ள, ஒரு வயசுன்னு நினைக்கிறேன், அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ளே உள்ள குழந்தைக்கு இந்த நேர்ச்சை இருக்கும். பெரியவங்களும் தூக்கவில்லை தூங்குவாங்க. அதாவது பெருசாக இருக்கும் மரம் மாதிரி, அதில் தூக்கவில்லை. அதில் வந்து ஒரு பெரியவங்களை கயத்தில் கட்டியிருப்பாங்க. அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தையும் கட்டி வச்சுட்டு ஒரு தேர் மாதிரி இருக்கும். அந்த தேர் வந்து கோவிலோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ உள்ளே போய் பார்த்தது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் திருவிழா டைமில் உள்ளே போனதே கிடையாது. ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். கேரளாவிலேருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் ஆட்கள் வர்றதுனால தாங்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்க இடத்துல இப்போலாம் நான் போகிறது கிடையாது. எனக்கு வீசிங் வரும், ரொம்ப கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும். 10 நாளும் வந்து 10 வகையான கொண்டாட்டங்கள் அந்த மாதிரியெல்லாம் நல்லா இருக்கும். நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு வர்றப்போ அங்கேருந்து ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் விளையாட்டு பொருட்கள் வாங்கியிருந்தேன். ஒரு 2 பொம்மை வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து என்னோட பாப்பாவுக்கு, இன்னொன்று வந்து ஹஸ்பண்டோட தம்பி பையனுக்காகவும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மண்சட்டி செய்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க செஞ்சு கொண்டு வச்சு விற்பனை பண்ணுவாங்க. நல்ல மண்சட்டி கிடைக்கும், தரமானதாக கிடைக்கவும் செய்யும். விலையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால் நான் எல்லா வருஷமும் இங்கே போய் வாங்கிடுவேன். இப்போ லாஸ்ட் இயர் வாங்க முடியலை. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இந்த மண் சட்டியெல்லாம் என் கையிலேருந்து விழுந்து எப்படியாவது உடஞ்சதுக்கப்புறம் மண் சட்டி ஒரே ஒன்று தான் இருந்துச்சு. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு போய் 2 அண்ணா வாங்கிட்டு வந்தேன். அந்த குக்கர் மாதிரி இருக்குல்ல, அது 200 ரூபா. அப்புறம் வந்து 125 ரூபாய்க்கு அந்த பொரியல் சட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். ரெண்டும் எப்படி பழக்கிறதுனால அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வந்தேன். பழக்கிற வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா கடை அப்படின்னாலே எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல்னா இந்த மிட்டாய் தான். இது எல்லா இடத்துலையும் இருக்கும். திருவிழா ஆரம்பிக்கிறப்போ இது இருக்கும். இந்த மிட்டாய் வந்து நாங்கள் தேன்குழல்னு சொல்லுவோம். அந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, அது சில ஊரில் அதை ஏணிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இது கருப்பட்டிலையும் செய்வாங்க. எங்கள் ஊரில் வந்து சீனியில் செய்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது கூட வந்து காரச்சேவு, இனிப்பு சேவு, அப்புறம் வந்து லட்டு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரை கிலோ வச்சு 3 பார்சல் வாங்கியிருந்தேன். 3 பேருக்காக வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து எங்களோட பங்கு பார்சலாக ஓப்பன் பண்ணி வச்சு கொண்டு வந்த உடனே சாப்பிட்டாச்சு. திருவிழா நடந்தாலே இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க பொதுவாக எல்லோரும். அடுத்து வந்து அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி திருவிழாக்கு போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.